ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம பார்க்கிறதான ஒரு காரியம், விசுவாசத்தில் முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம பார்க்குறதான காரியம் வந்து விசுவாசத்தில் முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்குதா அப்படின்னா, உண்மையிலே விசுவாசம் இருக்குது. சரி, நம்ம எல்லாருமே இயேசு விசுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருமே நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோமா? நீங்கள் எல்லோரும் இயேசு விசுவாசிக்கிறீங்களா? சரி, என்னன்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோன்னு தெரியுது, என்னன்னு விசுவாசிக்கிறீங்க? சரி சொல்லுங்க. நிறையா சொல்லலாம். சரி சொல்லு, என்ன எதை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம்? என்னன்னு விசுவாசிக்கிறோம், இல்லை எதுக்கு விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். விசுவாசிக்கிறேன்னு மட்டும் தெரியும், ஆனால் எதுக்கு விசுவாசிக்கிறேன்றது தெரியாது. என்னென்ன காரியத்தை விசுவாசிக்கிறோம் அப்படின்றது தெரியாது. அதையும் தாண்டி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? ஆமாம், அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், அவர் எல்லாம் செய்வார், அதிசயங்களை செய்வார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். சரியா? அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லா அற்புதங்களையும் செய்வார், அதிசயங்களையும் செய்வார், எல்லாமே நடத்துவார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படின்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தா இது ஒரு தகவல், அவரை குறித்து தானே ஒரு தகவல். இப்போ என்னை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், நான் சிவில் இன்ஜினியர். என் வேலை என்ன? மேப் போடுவேன், டிசைனிங் பண்ணுவேன், கட்டடம் கட்டுவேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த மாதிரி தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி நம்மளுக்கு அவரை பற்றி தெரியும். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், அதிசயங்களை செய்கிறாரு, அற்புதங்களை செய்வார் அப்படின்றதெல்லாம் அவரை பற்றி நம்ம தெரிந்து கொண்டதான ஒரு தகவல், அவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அது விசுவாசமா அப்படின்னா அது விசுவாசம் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து எதாவது செஞ்சு உங்களுக்கு ஃப்ரீயாக, நான் இன்ஜினியரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆள் ஒரு வீடு என் சொந்த செலவில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அவர் சொல்லிட்டாரு, அவர் என்ன பண்ணுவார்? ஆளுக்கு ஒரு வீடு அடுத்த 2026 முடியறதுக்குள்ளே ஆளுக்கு ஒவ்வொரு வீடு கட்டித்தருவாருன்னு சொல்லி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடு கட்டித்தருவாருன்னு சொல்லி, இது வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது. உங்கள்கிட்ட நான் சொல்கிறதான ஒரு காரியம், எல்லாத்துக்கும் 50 லட்ச ரூபா நான் வீடு கட்டித்தரேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? அவன் தருவான், அவன் நீ சொல்லியிருக்காப்புல தருவாப்புல அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாம். ஆனால் நான் இன்ஜினியரு, நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறது பேர் விசுவாசம் கிடையாது, அது ஒரு தகவல். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஏசப்பாவை எல்லாம் நம்மளுக்கு தெரியும். விசுவாசிக்கிறியானா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் எதுக்கு விசுவாசிக்கிறோம், என்ன காரியத்துக்காக விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, மற்றவங்களப்பா ஏதாவது அவர் ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செஞ்சுருப்பார் ஏசப்பா, ஒரு ஹீலிங் நடந்திருக்கும், அதனால் வந்து நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு இந்த மாதிரி அவர் செய்வார், செய்கிறதான தேவன் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். விசுவாசன்றது என்னது? நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை? அவர் இதெல்லாம் செய்வாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. சரி, மற்றவங்களுக்கு செய்ததை வச்சு நம்ம ஒரு வேலை என்ன பண்ணலாம்? அதை நம்பலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன செஞ்சார், நம்மளுக்கு என்ன செய்யறன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத குறித்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். தேவன் நம்மளுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரோ அது செய்வார், அது ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில், அது குறித்த காலத்தில் செய்வாருன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அதனோட பேர் தான், அதுக்கு தான் விசுவாசம். அப்போ முதலாவது நம்மளுக்கு என்ன செய்வேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 1 கிலோ தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தங்கத்தை உருக்கிற ஒரு ஆசாரி இருக்கிறாரு. அந்த ஆசாரிக்கு என்ன பண்ணுவார்? ஒரு 1 கிலோ தங்கத்தை அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும். அவர் அதை உருக்கி ஒன்று செயினாக பண்ணலாம், இல்லை ஒட்டியானமாக பண்ணலாம், இல்லை கம்மலாக பண்ணலாம், இல்லை பிரேஸ்லெட்டாக எல்லாமே பண்ணலாம். அவர் அந்த 1 கிலோ தங்கத்தை அவர் அந்த ஆசாரி என்ன பண்ணலாம்? எல்லாமே பண்ணலாம். அது என்ன பண்ணும் நம்மளுக்கு தெரியுமே தெரியாதா? நம்மளுக்கு தெரியும். சரி,
அவர் 1 கிலோ தங்கத்தை உருக்கி எல்லாமே பண்ணுவாருன்னு தெரியும். அது பண்ணி எனக்கு என்ன தரப்போகிறாரு அவர்? எனக்கு என்ன செயினாக தரப்போகிறாரா, இல்லை டாலராக தரப்போகிறாரா, இல்லை ரிங்காக தரப்போகிறாரா, என்னன்னு எனக்கு தரப்போகிறாரு? அவர் எல்லாமே பண்ணுவாருலாம் தெரியும். அந்த 1 கிலோ தங்கத்தை வச்சு அந்த ஆசாரியால் எல்லாமே பண்ண முடியும்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அதை செஞ்சு எனக்கு என்ன தரப்போகிறாரு, எனக்கு என்ன தரன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளை அழைக்கிறப்பயே ஒவ்வொருத்தரை அழைக்கிறப்பயுமே தேவன் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. இதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாத்த குறித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை குறித்து நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்களேன். அவங்கள குறித்து ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒவ்வொரு காரியத்தை அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தார், வாக்கு பண்ணியிருந்தார், அவங்களுக்கு செஞ்சார். இப்போ நம்ம விசுவாசத்தின் தகப்பன் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? ஆபிரகாம். சரி, ஆபிரகாமை சொல்கிறோம். ஏன் நம்ம அப்படி அவரை சொல்கிறோம்? சரி, அவர் விசுவாசித்தார். எதை விசுவாசித்தார்? அவர் செய்வார். வாக்கு பண்ணினதை விசுவாசித்தார். வாக்கு பண்ணினதை அவர் எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசித்தார். இவர் சும்மா விசுவாசித்தாரா? வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு என்ன தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், எந்த காரியத்தை நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அது எல்லா விஷயத்துலையும் சரி, குடும்பத்திலையா இருக்கட்டும், ஊழியத்திலையா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையா இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். வாக்குத்தத்தம் இல்லாமல் தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நம்மளை ஊழியத்துக்குன்னு, இந்த குடும்பத்தை தேவன் ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஏனோ தானு இப்போ பாஸ்ட் நீங்கள் ஆர்டினேஷன் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நீங்கள் ஆர்டினேஷன் எடுத்துறீங்களா? இல்லை, தேவன் உங்களை அழைச்சி உங்கள் மேலே வைத்திருக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம். நீங்கள் இந்த காரியத்தை தாயின் கருவில் உருவாக முன்னமே நீங்கள் இவங்களுக்கு மகனாக பிறப்பீங்க, பிறந்து இந்த காரியத்தை செய்வீங்க, நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வீங்க, உங்களுக்கு மகன் பிறப்பான் அப்படின்றத குறித்து தேவன் ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் ஒரு தொடக்கம் தான் இந்த ஊழியத்தினுடைய, இந்த குடும்பத்தினுடைய ஊழியத்தினுடைய ஒரு ஆரம்பம். எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் இப்போ இது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி ஊழியத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்களும் சரி ஒரு தீர்க்க தரிசனமாகவும் சொன்னாங்க. ஆண்டவர் என்னோடையும் பேசினேன். என்னென்னா, உங்களுக்கு ஒரு இத்தனை பசங்க இருப்பாங்க, இவன் இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இது என்னது, எப்போ நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சதில்லை, நடக்க போகிறதான ஒரு காரியம். அது என்ன குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் சந்ததி குறித்து தேவனால் ஒரு ஊழியக்காரர் மூலமாக சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம். சரிங்களா? அதுதான் நம்ம சொல்கிறோம் வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம், இல்லை தீர்க்க தரிசன வாக்கு தத்துவம். தீர்க்க தரிசனமாய் நம்மளை குறித்து தேவன் சொன்னதான ஒரு வாக்கு தத்துவம். அது இப்போ ஆபிரகாம்னு சொன்னோம். அது எப்படி ஆண்டவர் சொன்னார்? நீ மணலத்தனையாய் நீ பெருகுவாய், நட்சத்திரங்களை போல பெருகுவாய்ன்னு சொல்லி. அது எப்போ சொன்னார் ஆண்டவர்? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா? இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணார்? ஒரு வாக்கு தத்துவம் பண்ணார். அது எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்? தீர்க்க தரிசன வாக்கு தத்துவம். அதுபோல தான் நம்மளை குறித்து ஒவ்வொருத்தரை குறிச்சுமே, அது நம்மளோட சந்ததியாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியத்தையாக இருக்கட்டும், அது எல்லா காரியங்களை குறித்துமே தேவன் ஒரு வாக்கு தீர்க்க தரிசனத்தை தான் சொல்லியிருக்கிறார். அதை தான் அது நிறைவேறும் அளவும் நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். அது நிறைவேறுகிற வரையிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? அதை தான் நம்ம விசுவாசத்தோடு கூடிய நம்ம ஜெபத்தில் இருக்கணுமே தவிர, அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவர், அவர் அற்புதம் செய்வார், அதிசயத்தை செய்வார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவளால் முடியாத காரியமே எதுவுமே இல்லை, அது எல்லாமே தெரியும். அது என்னது? அவரை குறித்ததான ஒரு தகவல், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் என் குடும்பத்தில் எனக்கு என்ன தேவன் சொல்லியிருக்கிறார்? ஒன்று முதலாவது என் தனிப்பட்ட விஷயம்.
என்ன தேவன் இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறாரு, அடுத்தது எங்கே வைப்பார், அடுத்து எனக்கு என்ன ஊழியம், நான் எங்கே இருப்பேன், என் சந்ததி எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் எத்தனை நாள் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். காரணமே இல்லாமல் நான் இது பண்ணுறப்ப நான் யோசித்தேன், காரணமே இல்லாமல் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி, ஆமாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனமாலாம் சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதற்காக நான் எத்தனை நாள் அதை நான் நினச்சிருக்கிறேன், அதை எத்தனை நாள் நான் நினச்சி பார்த்துருக்குறேன், அது நடக்கும், அதை நிறைவேறுகிறதான காலம் எப்போ, அது என்னைக்கு எப்படி நிறைவேறும் அப்படின்றத குறித்து நான் என்னைக்காவது யோசித்துருக்கிறேன்னா, நான் என்னைக்காவது சிந்தித்துருக்கிறேன்னா அப்படின்னா இல்லை. ஆனால் சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க, நீ இப்படி இருப்போம், உன் ஊழியம் இப்படி இருக்கும், உன் பசங்கள்லாம் இப்படி இருப்பாங்க, உன் பசங்க இந்த ஊழியத்தை செய்வாங்க, இப்படி இந்த வரங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத தீர்க்க தரிசனமாக எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அது சொல்லப்பட்டது நிறைவேறுகிற அளவும் அதற்காக நான் எத்தனை நாள் நான் ஜெபித்தேன், எத்தனை நாள் அதை பற்றி நான் யோசித்தேன், எத்தனை நாள் அதுக்காக நான் ஆயத்தமாக இருந்தேன் அப்படின்னா இல்லை. நேற்றுக்கு முந்தின நாளும் நினைக்கிறேன் ஆனால் ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்னென்னா அந்த ஒரு தங்கம், அதே தான் சொன்னாங்க, தங்கம் அது புடமுடுறப்ப ஒரு ஆசாரி அந்த தங்கம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தெரியும் அப்படின்னா அந்த ஆசாரியோட முகம் என்ன பண்ணுமா, அந்த தங்கத்தில் தெரியணுமா, பலன்னு தெரியணுமா, தெரிகிற டைம் தான் இது தங்கம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப அருமையானது. அப்போ எதுக்கு அந்த விசுவாசம், அந்த தேவன், அது அந்த தங்கம் எங்கே எப்போ உருவாகுது, அது ஒரு புடமிடத்தில் ஒரு வாக்கு தத்துவம், சரியா, இது இப்படி உருவாக்குனா இது இந்த மாதிரி வரும் அப்படின்றத அவர் என்ன பண்ணார், முன்கூட்டியே அவருக்கு தெரியும், யாருக்கு, அந்த ஆசாரிக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை உருவாக்குறாரு. இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா, நம்ம விசுவாசம் இருக்குது ஓகே, ஆனால் அந்த நெருப்பு இருக்குது ஓகே, அந்த விசுவாசங்கிறது தங்கம் மாதிரி, அந்த விசுவாசன்றது உண்மையிலே அது ஒரு தங்கம் மாதிரி. அந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு நாள் அந்த தங்கத்தை புடமிட்டு அது பலன்னு கொண்டுட்டு வருது என்ன தெரியுங்களா, அது நெருப்பு. அதுதான் நம்மளுடைய ஜெபம். அந்த எந்த அளவுக்கு நம்மளோட நெருப்பு மாதிரி நம்ம ஜெபம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த தங்கம் மாதிரி இருக்கிற விசுவாசம் பெருகும், ஜொலிக்க ஆரம்பிக்கும், சரியா. நம்மளோட ஜெபம் இல்லைன்னு வைங்களேன், இப்போ ஒரு தங்கம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், அதை உருவாக்கினா எப்படி வரும், அது பலன்னு ஜொலிக்கும், சரியா, அந்த தங்கம். ஆனால் அது என்னது, அது நம்மளுக்கு தெரியும், அது நம்பிக்கை, அது விசுவாசம். இது இப்படி உருவாகும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. ஆனால் அதை உருக்காமல் நெருப்பில் காட்டாமல் அதை அப்படியே வச்சுருந்தோன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும், அந்த தங்கம் கருப்பாக தான் இருக்கும். அதுக்கு எதாவது மதிப்பு இருக்குதா? ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, இது நீ உருக்குன நெருப்பில் காட்டின அப்படின்னா இது பலன்னு மின்னும், இது அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இதனால உன் சந்ததியே பெருகும், இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த தங்கத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனமாக ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஆனால் அந்த தங்கத்தை பத்திரமா வச்சுக்கிட்டேன். அதை என்ன பண்ணலை, நெருப்பில் போடவே இல்லை, அது காமிக்கவே இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டார், இந்த தங்கம் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் ஊழியத்தை பெருக பண்ணுவேன், நீ இப்படி ஆசீர்வாதமாக இருப்பா, இதெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் செய்வோம், உன் சந்ததியில் செய்வேன்னு சொல்லி தேவன் நிறையா காரியத்தை சொல்லிட்டாரு அந்த தங்கம் மாதிரி. ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்ணிட்டோம், தங்கத்தை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம், ஆனால் நெருப்பில் காட்டவே இல்லை. அதுபோல தான் நம்ம வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம், அது தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் என்ன நிறைவேற போகுதுன்றத தேவன் நம்மளுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னதான வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் அது விளங்கும்படியாக நம்ம ஜெபிச்சோமா அப்படின்னா இல்லை. அதுவும் அருமையாக ஒரு காரியத்தை சொன்னாங்க, அது எதுக்குன்னா அது தேவனுடைய சாயல் விளங்கும்படியாக அந்த தங்கம் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது யாருடைய சாயல் ஜொலிக்குதான், தேவனுடைய சாயல். அது வர்றப்ப அது எதை தெரியுமா கொண்டாந்து சேர்க்கும், ஒரு மகிமையை கொண்டாந்து சேர்க்கும். அந்த தங்கம் ஜொலிக்கிறப்ப யாருடைய முகம் தெரியுதான், அந்த ஆசாரியனுடைய முகம், அந்த தச்சனுடைய முகம். அப்போ அந்த முகம் நான் என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது
அப்போ அது முழுமை அடையிறப்ப அந்த மகிமையான காரியம் ஒன்று விளங்கும். அது யாரை தெரியுமா பிரதிபலிக்கும்? என்னுடைய தேவனை. அது என்னையோ என்னுடைய தொழிலையோ என்னுடைய ஊழியத்தை காட்டிலாம் அதில் யார் பிரதிபலிக்கும் அப்படின்னா தேவனுடைய மகிமையை. நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், ஏசப்பா நம்ம ஜெபம் பண்ணுறோம், என்ன பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, என்னை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க, என்ன பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? செபிக்கிறோம். அது எப்போ நிறைவேறும் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தம், அதுவும் தேவனுடைய தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்துக்கு நம்ம காத்திருந்து செபிச்சு நம்பிக்கையோடு இருந்து அது எப்போ புடமிடப்பட்டு அது பொன்னாக விளங்குதோ அப்போ தான் என்ன பண்ணுவார்? நம்மளை பார்க்குறவங்க தேவனை பார்ப்பாங்க. அந்த மகிமை எப்போ வெளிப்படும் அப்படின்னா அந்த அந்த முடிவில் தான் என்ன பண்ணோம்? மகிமை வெளிப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அந்த விசுவாசன்றது அது தாமதம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஒரு இதில் நான் பார்த்தேன், தாமதங்கிறது அது தடையே இல்லையா. தாமதன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தடை அப்படின்றது அர்த்தம் இல்லையா. அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா ஆயத்தம், ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தமா. அந்த தாமதத்துக்கு உண்டான இது தடைன்றது அர்த்தம் கிடையாதான். அதுக்கு என்ன அர்த்தமா? ப்ரிப்ரேஷன். ஏன்னா போட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணாது? தங்கம் பலபலன்னு வந்துடாது, அவர் முகம் தெரிஞ்சிடாது, அவருடைய அதிசயம் தெரிஞ்சிடாது, அவருடைய மகிமை வெளிப்பட்டுறாது. அதுக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்கணுமா? நெருப்பாக இருக்கணுமா. அந்த நெருப்பு போல் இருக்கிறப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? பொன்னாக விளங்கும். அதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுத்ததான தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம். அப்போ நம்மளை குறித்து ஒவ்வொருத்தரை குறிச்சுமே ஒவ்வொரு காரியத்தை, அது வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாமல் நம்மளை அழைக்கவே இல்லை. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் அது போகவே போகாது. அதுக்கு இடைப்பட்ட காலம் ஒரு வார்த்தை தேவன் சொல்லிட்டார். என்னது? நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு. சரியா? செய்வேன்னு சொன்ன அந்த டைமுக்கும் நிறைவேறுகிறது பார்த்தீங்களா, அதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குது பாருங்க. சொன்ன டைமுக்கும் இப்போ ஒரு விஷயம் இன்றைக்கி 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 10ஆம் தேதி அது நடக்குதுன்னு வைங்க. அப்போ அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காத்திருப்பு. அதுதான் நம்மளை ப்ரிப்ரேஷன் பண்ணுது, அதுதான் நம்மளை சுத்திகரிக்குது, அதுதான் நம்மளை உருவாக்குது. ஆனால் அதுக்கு இடையில 1008 பிரச்சனை வரும். அது 1008 சத்தங்கள் நம்மளுடைய காதுகளில் கேட்கும். அது மனுஷங்களாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், அது வரகிறதான போராட்டமாக இருக்கலாம், அது எந்த காரியமாக, இதெல்லாம் உனக்கு நடக்கவே நடக்காது, இதெல்லாம் ஆகவே ஆகாது, இதெல்லாம் முடியவே முடியாது. இது உண்மையாலுமே தேவன் தான் நம்மளை அழைச்சாரா? நம்ம உண்மையாலுமே தேவன் அழைச்சி தான் நம்ம ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், இது என்னுடைய திட்டம், என்னுடைய தீர்மானம், இது என்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு வைங்களேன். அது எப்போ அது விளங்கும் அப்படின்னா முடிவில் 1ஆம் தேதி சொன்னாருன்னா 10ஆம் தேதி தான் அது விளங்கும். ஆனால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு வர பிரச்சனை, போராட்டத்தெல்லாம் பார்த்து உண்மையிலே ஆண்டவர் தான் அழைச்சாரா, உண்மையிலே அவர் தான் நம்மளை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டாரா அப்படின்னு சொல்லி அது நிறையா பேர் நம்மளுக்கு காதார சொல்லலாம். நம்மளுக்கே என்ன பண்ணலாம், ஒரு சில நேரத்தில் சந்தேகம் வரலாம். உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 8 நாள் ஆயிடுச்சு, இன்னுமே என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனையால் தோண்டலாம். ஆனால் அது எப்போ விளங்குனா முடிவில் விளங்கும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோட காத்திருக்கணும். ஏன்னா அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் நிச்சயம் சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்ததான தேவன் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதே மாதிரி தான் எல்லாம் நம்ம என்னாகமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வசனம் இருக்கும். என்னாகமம் 23:19 பாருங்க. என்னாகமம் 23:19. என்னாகமம் 23:19 எடுத்து வாசிங்க.
அவர் என்ன பண்ண மாட்டார், நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். ஒருவேளை நான் சொன்னேன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் 50 லட்சத்தில் ஒரு வீடு அப்படின்னு 2024 நான் சொன்னேன்னா என்ன பண்ணலாம்? ஏங்க நான் அப்போ சொன்னேங்க, இப்போ இருக்கிற பிரச்சனை எனக்கே வீடு இல்லாமல் இருக்கிறேன், என்ன எனக்கு இருக்கிறதுக்கே வீடு இல்லை, அப்புறம் நான் உங்களுக்கு எங்கே வீடு கட்டி கொடுக்க போகிறேன்? அப்போ ஏதோ வரும்னு நினச்சேன், பண்ணி கொடுக்கலான்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், நான் வந்துடுறேங்க, ஒரு 10 நிமிஷங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படிமே. என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்லவே. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார்னா பண்ணினது தான். சரிங்களா? நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 11 6 to 12 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டானதுக்கும் நீதிக்கும் சுதந்திரவாளி ஆனான். இப்போ இவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டர் சொல்லிட்டாரு நீ ஒரு பேழையை உருவாக்குன்னு சொல்லி. என்னன்னே தெரியாது. அது அவர் கண்ணால் இந்த மாதிரி மழை வரும்னு சொன்னார். ஆனால் அவர் பார்த்தாரா? மழை எப்பயாவது பார்த்தாரா? பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நடக்கும், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு மட்டும்தான் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவர் என்ன பண்ணார்? பேழையை உண்டு பண்ணி அதற்காக அவர் காத்திருந்தார். ஏன் அப்படின்னா தேவன் சொன்னதை அவர் மீறல் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். எதை கண்ணால் பார்த்தாரா? அவர் மலையை அவர் பார்த்தாரா? அதுதான் ஒரு இடத்துல சொல்லுது, விசுவாசம் என்பது கண்ணால் பார்க்கறதான காரியமே கிடையாது. நீ விசுவாசம் அப்படிங்கிறது கண்ணால் பார்த்த அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது, பேர் எவிடன்ஸு. ஒரு காரியம் நடந்ததை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பெருசு, அங்கேயும் அம்மா அப்படி தான் இருந்துச்சு, அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க, அவங்களே அப்படி தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணும், ஒரு உதாரணமாயிரும். அது விசுவாசம், அது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அது நம்மளுடைய கண்ணால் பார்க்காத காரியத்தை தேவன் செய்கிறன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதை நம்ம நம்பி நம்ம காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். கண்ணால் பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. அதுதான் நம்பிக்கை. நான் கண்ணாலேயே பார்க்கல, அந்த ஆசீர்வாதத்தை நான் கண்ணாலேயே பார்க்கல, ஆனால் அவர் சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டாரு? ஏசப்பா சொல்லிட்டாரு. அதற்காக நான் என்ன பண்ண போகிறேன்? காத்திருக்க போகிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா ஏதாவது உனக்கு டவுட் இருக்குதா? இல்லை, எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அவர் எப்போ செய்வார்? அவரோட காலத்தில் செய்வார். இன்றைக்கா நாளைக்கு அது எனக்கு தெரியாது. சரி, இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணுற? அதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கு ஏன் இத்தனை நாள் இருக்கிற? அதுவும் எனக்கு தெரியாது. அவர் சொல்லிட்டார், நான் வெயிட் பண்ணுறேன். ஒரே வார்த்தை, அவர் சொல்லிட்டாரு, அவர் வெயிட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி எதுவுமே இல்லையே, உங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லையே, நீ இன்னும் அதே நிலைமையில் தான் இருக்கிற, உன்னை ஆசீர்வதிப்பேன், பல மடங்கு உயர்த்துவேன், அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னார். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறிய. ஆமாம் இருக்கிறேன். எப்போ நடத்துவார்? அது எப்போ? அது அவருக்கு தான் தெரியும். அதுக்காக நான் நீ என்ன பண்ண போகிறேன்? நான் பொறுமையாக இருக்க போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு? சொல்லிட்டாரு, செய்ய போகிறேன், செய்வார். நான் அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? பொறுமையாக இருக்க போகிறேன். இன்றைக்கி பொருளாதாரமே இல்லை தான், ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு நன்மைகளாலும் ஆசீர்வாதத்தில் உனக்கு திருப்தியாக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், திருப்தியாக்குவார். ஆனால் இன்றைக்கி அப்படி பார்த்தா உனக்கு எந்த இதுவுமே இல்லையே. ஆமாம், இன்றைக்கி இல்லை, ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? காத்திருக்க போகிறேன். அது எப்படி விளங்கும் அப்படின்னா, அவருடைய நாம மகிமைக்காக. அந்த பொண்ணு எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி அந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வேலையில், ஊழியத்தில் அது விளங்குறப்போ அது என்ன பண்ணும்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லா குடும்பத்துலேயும் சரி, உங்கள் சொந்த பந்தத்துலேயும் சரி, உங்கள் சபையிலையும் சரி, உங்கள் சுற்றி வட்டாரில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு என்ன பண்ணும்? அது பிரதிபலிக்கும், அது ஜொலிக்கும், அது ஒரு ஒளியாக இருக்கும். அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது எப்போ விளங்குனா, தேவனுக்காக நம்ம நம்பி, அது ஒரே ஒரு வார்த்தை தான், எப்படி இருக்கணும்? நம்பி காத்திருக்கும் பொழுது. இவங்களுக்கு சொல்கிறாரு பாருங்க, சாரலுக்கு அந்த அதே இதில் 12வது வசனம் பாருங்க. அதான் நான் சொன்ன மாதிரி, ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இது எப்போ சொன்னார் அவர்? இப்பெல்லாம் பிறப்பாங்கன்னு சொல்லி
அவங்க ஏதாவது அவங்க கண்ணால் பார்த்தாங்களா? இல்லை. அவங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு 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 சான்ஸாவது இருந்துச்சா? இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பேசுகிறப்ப எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அப்போ ஒரு இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம இதில் இருக்காங்க, நம்ம ஜென்ரேஷனில் நம்ம இதில் இருக்கிறவங்க மெடிக்கல் டாக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், 90 வயசு, ஓகேங்களா, 90 வயசு பாட்டி, அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? சரி, அவங்களோட அந்த உறுப்புலாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த கர்ப்பப்பை, அந்த இதெல்லாமே அது ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது ஒரு சாத்தியம் இருக்குமா? இருக்காது. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி தான் ஏதாவது சாத்தியம் இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, இத்தனை வயசில் இன்பம் பெருகுமோ, குழந்தை பிள்ளை பெறுவனோ அப்படின்னு சொல்லி எல்லாமே செத்து போச்சு. இவர் சொல்கிறது ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக்காக இருக்குதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? நகைக்கிறாங்க. சரி, கரெக்டு தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை பண்ணிட்டாருன்னு வைங்களேன். 90 வயசில் செத்து போன உறுப்பு 18 வயசில் அந்த உறுப்பு எப்படி புதுசாக இருக்குமோ அந்த மாதிரி தேவன் உருவாக்குவார். ஏன்னா அதுதான் இந்த நாட்கள் நான் பார்த்து கொண்டு வருகிறதான ரெஸ்டோரேஷன். இல்லை, ஒன்றுமே இல்லை, செத்து போச்சு. ஆமாம், செத்து போச்சு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. அப்போ அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா என்ன பண்ணோம்? செத்து போனது கூட திரும்ப ரிஸ்டோர் ஆகும், புதுசாக ரிஸ்டோர் ஆகி என்ன பண்ணோம்? புதுசாக உருவாகும். இனிமேல்லாம் எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோதான். இனிமேல் எல்லாமே எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. இனிமேல் என்னால் முடியவே முடியாது. எனக்கு இருந்தது எல்லாமே போயிடுச்சு. என்னால் எதையுமே செய்ய முடியாது, அவ்வளோதான். ஏதாவது சான்ஸ் இருக்குதா? இனிமேல் நான் மேலே எந்திரிப்பேன், மேலே வருவேன். இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த போராட்டத்திலேருந்து, கடன் பிரச்சனை என்னால் மேலே வரவே முடியாது. அது என்னது? சயின்டிஃபிக், அறிவியல் பூர்வமாக, எத்தனையோ அறிவியல் பூர்வமாகவே அது எப்படி அந்த ஒரு குழந்தை பிறக்கிறது முடியாதுன்ற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி எத்தனை பேர் யோசித்தாலும் இதெல்லாம் முடியவே முடியாது. இவனால் எந்திரிக்கவே முடியாது, இவனால் மேலே வரவே முடியாது, இவன் இதிலேருந்து வெளியிலே வர முடியாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இருந்தாலும், தேவன் நம்ம மேலே, நம்மளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா அது புதிதாக ரீஸ்டோர் ஆகும். நடக்கவே நடக்காது, முடியவே, அது எப்படி? ஒன்றுமே இல்லை தான், 0 தான். ஆனால் தேவன் சொல்கிறாரு மறுபடியுமா, எப்படி? புதுசாக அந்த உறுப்புகளெல்லாம் ஏதாவது திரும்ப தட்டி இது பண்ணி அதையே ஏதாவது திரும்ப குழந்தை பிறக்கிற மாதிரி தேவன் ஏதாவது பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? புதுசாக எப்படி உருவாக்கியிருப்பார்? புதுசாக உருவாக்கியிருப்பார். அதனால் இல்லை, டெலிவரி டைமில் பயங்கர பிரச்சனையாச்சு, தலை சுற்றிக்கிச்சு, கொடி சுற்றிக்கிச்சு, அதனால் C-செக்ஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ரொம்ப அதில் ஏதாவது பைபிளில் போட்டிருக்கா? ரொம்ப அவஸ்தைப்பட்டோ இல்லை பெரும்பாடுபட்டோ ஈசாக்கை பெற்றெடுத்தாள் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா பைபிளில்? இல்லை. அந்த வயசில் இப்போ ஒரு 40 வயசு ஆச்சுன்னா முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. ஆனால் அந்த வயசில் ஏதாவது ரொம்ப சிரமப்பட்டு ஈசாக்கை பெற்றெடுத்தாலும் இருக்குதா? இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்கும்? அவங்களோட உறுப்பெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். அதுதான் எப்போ நடக்குன்னா ரீஸ்டோர். தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்ப ஒன்றுமே இல்லைன்னு இருந்தாலும் புதுசாக தேவனால் உருவாக்க முடியும். அது தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிறதான திட்டமும் தீர்மானமும் நோக்கமும் வாக்குத்தத்தமும் அது ஒரு நாளும் மாறவே மாறாது. அது நிறைவேறாமல் போகவும் போகாது. அது எப்படியும் என்ன பண்ணும்? நிறைவேறும். சாகிற வயசில் நாளைக்கு செத்துருவோம் அப்படின்னா தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறாமல் நான் நாளைக்கு சாக மாட்டேன், சரியா? அப்படின்னு அதுதான். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தோட காத்திருக்கணும். அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், என் மகிமை உன் மூலமாக வெளிப்பட்டது, பிரகாசித்தது, நீ இனிமேல் என்ன பண்ண, நீங்கள் இருக்கிற ஆளே இல்லை, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ அது நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபத்தில் காத்திருக்கணும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும்னா நெருப்பாக இருக்கணும். அந்த நெருப்பு நம்முடைய விசுவாசத்தை எப்படி இருக்கணும்? அப்படியே ரொம்ப பிரகாசிப்பிக்கிற ஜெபமாக இருக்கணும். நாம் அதை என்ன பண்ணிடுறோம்? இத்தனால மறந்தே போயிட்டோம். நம்மளுக்கு குறித்ததான வாக்குத்தத்தத்தை, அந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை நாம் அதை குறித்து ஒரு நாள் ஜெபம் பண்ணுறோம், 2 நாள் ஜெபம் பண்ணுறோம், 1 வாரம் பண்ணுறோம், ஒரு 6 மாதம் பண்ணுறோம். ஆனால் அது நம் மூலமாக வெளிப்படுற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. அதில் நாம் சோர்ந்து போயிடுறோம். அது எப்போ வெளிப்படுதுன்னு தெரியும்?
தேவன் என் மூலமாக பிரகாசிக்கிறாரு, என் ஊழியத்தில் தேவன் பிரகாசிக்கிறாரு, என் குடும்பத்தில் தேவன் பிரகாசிக்கிறாரு, என் வேலையில் தேவன் பிரகாசிக்கிறாரு, என் தொழிலில் தேவன் பிரகாசிக்கிறாரு, என் சந்ததியில் தேவன் பிரகாசிக்கிறாரு அப்படின்றது அந்த பிரகாசம் சுற்று வட்டார அத்தனை பேத்துக்கும் தெரிகிற வரைக்கும் அதை என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது எப்படி ஒரு சில நேரத்தில் நிறைவேறது எப்படி அப்படின்னா, அந்த தங்கத்தை புடமிடுறப்ப எப்படி இருக்கும், ஒரு டைமு திடீர்னு பளிர்னு இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை தேவன் செய்கிறதான காரியத்தை குறித்து நம்ம அதுலேயே என்ன பண்ணிடுறோம், திருப்தி ஆயிடுறோம். ஓகே அவ்வளோ இதுதான் போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னும் உருவாக்கவே இல்லை, இப்போ தான் பாதி புடமிட்டுருக்கிறேன், இப்போ தான் அந்த தங்கம் என்ன இருக்குது, ஒரு 10% தான் அதை நான் ப்யூரிஃபை பண்ணியிருக்கிறேன், இன்னும் 90% இருக்குது அப்படின்றோம். ஒரு சிலருக்கு தேவன் ஒரு 40% பண்ணியிருக்கிறார், அதுலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்போ நம்ம ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிடறோம். ஆண்டவர் சொல்கிறார் 40% தான் பண்ணியிருக்கிறேன், இன்னும் 60% வாழ்க்கையில் இருக்குது. ஒரு சிலர் 60% பண்ணிட்டாரு, இன்னும் 40% இருக்குது, அவ்வளோதான் என் வாழ்க்கை லைஃபே முடிஞ்சிருச்சு, எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே எனக்கு வந்துருச்சு, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டேன், எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே எனக்கு வந்துருச்சு, எல்லா வரங்களும் எனக்கு வந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்ற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு 40% தான் வந்திருக்குது, உனக்கு இன்னும் 60% தான் வந்திருக்குது, இன்னும் முழுசாலாம் உனக்கு நான் தரலை, இன்னும் நான் முழுசாலாம் மகிமையாக நான் உங்ககிட்ட இன்னும் வெளிப்படலை, இன்னும் 60% இருக்குது, இன்னும் 40% இருக்குது அப்படின்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக தேவன்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் மேல் நம்ம வைக்கிறதான நம்பிக்கை. நம்ம ஒரு ஆதாரத்தை பார்த்து நம்புறதான காரியம் இல்லை. நம்ம ஆதாரமே இல்லை, நான் எதையுமே பார்க்கல அப்படின்னாலும் நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். மனுஷங்க பார்த்து பேசுகிறதோ இல்லை மனுஷங்க சொல்கிறத பார்த்து நம்ம நம்புறதான காரியம் கிடையாது. ஒருத்தங்க இது என் வாழ்க்கையில் செஞ்சாங்க, இது என் வாழ்க்கையில் செஞ்சார் அப்படின்றத பேர் நம்பிக்கை கிடையாது. அது என்னது, நம்மளுக்கு கிடைக்கிறதான தகவல். ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் செய்ததான நன்மைகளை பார்த்தோ இல்லை நடக்கிறதான நன்மைகளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நம்பி, அதுதான் நம்மளுடைய விசுவாசம். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1:45 பாருங்க. லூக்கா 1:45 வாசிங்க. விசுவாசித்தவங்கள யாரா பாக்கியவதி. அது எப்போ நிறைவேறும்? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் என்ன பண்ணும், நிச்சயமாக நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகவே போகாது. அது யாரால் சொல்லப்பட்டது? கர்த்தரால். அப்போ ஒருவேளை நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது கர்த்தரால் சொல்லப்பட்டதா இருக்காது. கர்த்தரால் சொல்லப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது, வரவும் கூடாது, இருக்கவும் கூடாது. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். சரி, இதனால் நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சர்வல்ல தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கணத்திற்கு மகிமைக்கு நீ பாத்திர, நீர் ஒருவரே ஆண்டவரே, மாறாத தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, நீங்கள் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வாக்கு மாறுறதுக்கு சொல்லியும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மனுஷன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தெய்வம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அழைச்சதான தெய்வம் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டதான தேவன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளும் போது எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தோடு தான்ப்பா நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் சந்ததி நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தோடு தான் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு அந்த வேலையை கொடுக்கும்போது அந்த வேலையில் நன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தோடு சொல்லி தான் எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு இந்த ஊழியத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது, இந்த ஊழியத்துக்கு நீங்க என்ன அழைக்கும் போது எனக்கு நீங்க ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தை சொல்லி தான் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்ப அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாம என் ஊழியம் முடிய போவது இல்லை ஆண்டவரே.
அப்போ அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏன்னா நீங்கள் அந்த ஊழியத்தில் உங்களுடைய வேலைக்காக நீங்கள் அழைக்கும் போது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சந்ததியில் நீங்கள் எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை சொல்லி தான் எனக்கு இந்த ஊழியத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இது நிறைவேறாமல் என் ஊழியம் முடிய போவதும் இல்லை ஆண்டவரே, நான் சாக போவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா, இது என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் நிறைவேற போகுது ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை அந்த நம்பிக்கை நாங்கள் இல்லாமல் வந்திருக்கலாம் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நாங்கள் அதை மறந்துருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அந்த நம்பிக்கையை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நீங்கள் புதுப்பிக்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை ஒரு அக்னியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் ஒரு அக்னியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அது ஒரு புடமிடப்பட்டதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அது என்னுடைய நம்ம மகிமைக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக. அப்பா, நீங்கள் அது வெளிப்படணும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய நாமம் வெளிப்படும்படியாக அப்பா. அப்பா, உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியாக அப்பா, அது விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரே இன்னும் நீங்க பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நீங்க பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் மீது ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நீங்க பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சந்ததியின் மீது ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே மீது இருக்கிறதான அந்த நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வேலையில ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே அப்பா அது நிறைவேறும்படியாய் அப்பா அந்த நம்பிக்கை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஒரு பொன்னாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க புடமிடுங்க ஆண்டவரே. அப்பா, அதில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. அப்பா, அது ஒரு காத்திருப்பின் காலம் ஆண்டவரே. அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏன்னா அப்பா, அது நீங்க எங்களை புடமிடப்படும் போது அப்பா நாங்கள் ஒரு பொன்னாக விலக போறோம் ஆண்டவரே. அநேகங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமையா இருக்க போறோம் ஆண்டவரே. அதற்காக தான் ஆண்டவரே எங்களை நீங்க அந்த காத்திருப்பில் வச்சிருக்கீங்க. இப்போ எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க உருவாக்குற விதமாய் நீங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாள் ஆண்டவரே எங்களை சுயமா நாங்க இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சுயமா யோசித்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க விரும்புகிறபடி எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க விரும்புகிறபடி நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க எந்த நாளையில, எந்த நேரத்துல, எந்த ஆண்டவரே வருஷத்துல நாங்க பொன்னா விலகணும் நீங்க உங்களுடைய சித்தம் வைத்திருக்கீங்களோ அன்னைக்கு நாங்கள் விளங்கணும் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. அவசரப்பட போவதில்லை ஆண்டவரே. பொறுமையாய் காத்திருக்க, நம்பிக்கையோடு கூட இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவரே, என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றாரு. அப்பா, நீங்க சொன்னதான வார்த்தை ஆண்டவரே. அப்பா, நீங்க தாமதிக்க போவது இல்லை ஆண்டவரே. அப்பா, அது தாமதம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நாள் அது எங்களுக்கு தெரியாம இருந்திருக்குது ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை லேட் பண்றீங்க, எங்களை தாமதிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ நாங்கள் கோபப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உருவாக்குறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை எங்களுடைய அவிசுவாசத்தினால் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய நம்பிக்கை இல்லாமையினால ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டியதான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தடைப்பட்டிருக்குமானால் அப்பா இந்த நாளில மறுபடியும் நீர் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தடைப்பட்டதான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேர்வதாக தகப்பனே. அப்பா, ஒருவேளை எங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக, எங்களுடைய நம்பிக்கை இல்லாமையின் நிமித்தமாக அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்ததான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அப்பா நாங்கள் இழந்திருந்தோம் அப்படின்னா அப்பா அதை மறுபடியும் எங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தில் மறுபடியும் நீங்க ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய வேலையில நீங்க மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய தொழிலில் நீங்க மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்க தகப்பனே. அப்பா, எங்க குடும்பத்தில் மறுபடியும் நீங்க ரீஸ்டோர் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நாங்களே இழந்திருந்தோம் அப்படின்னா தயவா நீர் எங்களை மன்னிங்க ஏசப்பா. அப்பா, எங்களுடைய நம்பிக்கை இல்லாமையால் ஆண்டவரே நாங்கள் இழந்திருந்தோம் அப்படின்னா அப்பா அந்த ஜெபன்றது ஒரு அக்னி போலதுன்னு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா ஒருவேளை அது எரியாம இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் விளங்கி இருக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருந்திருக்க முடியாது ஆண்டவரே. இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மறுபடியும் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. மறுபடியும் எங்களை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. மறுபடியும் அக்னியாய் நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா, அந்த நெருப்பை போல எங்க ஜெபம் இருக்கட்டும் ஆண்டவரே. மறுபடியும் நீர் எங்களை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே உருவாக்குறதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த நெருப்பாய் அக்னியாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருளாய் இருக்கிறதான காரியங்கள் ஆண்டவரே வெளிச்சமாய் உருவாக்கக்கூடியதான ஜெபமாய் இருக்கட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே. அது அக்னியா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க உருவாக்குங்க தகப்பனே. மறுபடியும் நீர் எங்களை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மறைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், அப்பா தொழிலில், வேலையில், ஊழியத்தில் ஆண்டவரே, சபையில் மறைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள், மறைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் அப்பா நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு சொன்னதான தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை ஒருவேளை நாங்கள் மறந்துருக்கலாம் ஆண்டவரே, அதை மறந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா மறுபடியும் நீர் அதை எங்களுக்கு உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களில் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தில் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடையாய் காணப்படுகிற நிலுவையில் உள்ளதான எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வந்து சேர்வதாக தகப்பனே. அப்பா நிலுவையில் உள்ளதான ஆசீர்வாதங்கள் அப்பா அது தடைப்பட்டு எங்களுடைய ஆண்டவரே அவன் நம்பிக்கையினாலேயோ, எங்களுடைய அவிசுவாசத்தினாலேயோ, எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலேயோ அப்பா ஏதோ ஒரு விஷயத்தினால் ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே அப்பா தடை பண்ணப்பட்ட வைத்திருக்கிறதான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அப்பா நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க தகப்பனே. நாங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுசுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனசார விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அதற்கு தப்பு நாங்கள் தான் ஆண்டவரே, அதுக்கு பொறுப்பு நாங்கள் தான் ஆண்டவரே. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா அது நிலுவையில் உள்ளதான எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வரங்களும் எங்களை வந்து சேர்வதாக அப்பா நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தில் பொறுமையாக இருக்க, அந்த நம்பிக்கையை பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி ஆண்டவரே, எந்த மனுஷங்க சொன்னாலும் சரி ஆண்டவரே, யார் எதை சொன்னாலும் எங்கள் காதில் நாங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையில் பொறுமையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அந்த வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க அப்பா எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. அந்த பொறுமை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த விசுவாசத்தில் காத்திருக்க எங்களுக்கு பலனை நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெபத்துல தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்திற்கு, என்னுடைய நம்பிக்கை எதிராய் வீசப்படுகிறதான எல்லா விதமான தீமையின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினால பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக தகப்பனே. எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராய், எங்களுடைய விசுவாசத்திற்கு எதிராய் அப்பா ஆவி மண்டலத்திலிருந்து தீமையான அம்புகளினால் எய்யப்படுகிறதான எல்லா அம்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக தகப்பனே. ஒரு நாள் எங்களுடைய நம்பிக்கையில் ஆண்டவரே நாங்கள் குறைவு பற்று போகவே கூடாது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வளர கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமை எங்கள் மீது உதிக்கும் வரையும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக தகப்பனே. அப்பா உம்முடைய மகிமை எங்கள் மேல் உதிக்கும் வரை, உம்முடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்கும் வரை, அப்பா உம்முடைய சாயலாய் நாங்கள் இருக்கும் வரை, அப்பா நாங்கள் உருவாகும் வரை ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையில் நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க, தரித்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க கற்றுத்தந்து நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் நம்பிக்கையில் உறுதியா இருக்க அப்பா எங்களுக்கு பலனை நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாள் உங்களை குறித்து நாங்கள் தகவலை தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை குறித்து நீர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கீங்களோ அப்பா அதை நீர் எங்களுக்கு இந்த நாளில் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்ன குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் சந்ததி குறித்து நீங்க என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வச்சிருக்கிறீங்க தகப்பனே, அதை நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தில் நீங்க வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே ராஜா கேத்தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மீது உம்முடைய ஆளுகை உண்டாவதாக தகப்பனே. இந்த குடும்பத்தை குறித்து, இவருடைய ஊழியத்தை குறித்து, வேலையை குறித்து, தொழிலை குறித்து இவர்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான, நீர் சொன்னதான எல்லா விதமான தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களும் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.